ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்போ இன்னைக்கு மட்டன் டீப் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். இந்த சமையலில் மட்டன் தான் பண்ண போகிறாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மட்டன் எல்லாம் கழுகி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷாக புழிஞ்சு எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 100 கிராம் சின்ன வெங்காயம் முழுசாக இருக்கு, 3 பச்சை மிளகாய் நடுவே கிழிச்சு வச்சுருக்காங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கு அடுத்தது சால்ட்டு, பெரிய சோம்போட பவுட்ரு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மசாலா மட்டன் மசாலா, மல்லித்தூள், பூண்டு, இஞ்சி. அடுத்தது தாளிப்புக்கு கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சிருக்கிறது கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்காங்க, ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 2 தண்டு கருவேப்பிலை எடுத்திருக்காங்க. அடுத்தது நமக்கு இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த மட்டன் லேக்கு இந்த மசாலாகள் எல்லாம் சேர்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இஞ்சி பூண்டு ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அடுத்தது மட்டன் மசாலா, நெக்ஸ்ட் மல்லித்தூள், நெக்ஸ்ட் வந்து சால்ட்டு, பெரிய சோம்போட பவுடர். இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். அதிகம் தண்ணி இல்லாம இந்த மாதிரி ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி இது கூட சின்ன வெங்காயத்தை முழுசா சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம், பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலைய, தக்காளி வந்து இப்படி ஆட் பண்றது இல்லை. இனி இதை மறுபடியும் ஒன்று எல்லாம் கூட மிக்ஸ் பண்ணலாம். இதுல ஆயிலே போடல, ஆயில் போடாமலே தண்ணி எல்லாம் பார்த்தீங்களா, தண்ணி எல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்ததுதான். இனி நமக்கு இது ஒரு குக்கர்லேக்கு மாற்றலாம். இந்த மாதிரி குக்கர் எடுத்திருக்கேன், இதுலேக்கு மாற்றலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாமே குக்கர்லேக்கு ஆட் பண்ணியாச்சு. லைட்டாக ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதுக்கு மேலே ஊற்றலாம். ஏன்னா இது கறிக்குள்ளேயும் தண்ணி இருக்கும், அதனால 2 டம்ளர் போடுறது தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நமக்கு ஒரு 4-5 விசில் விட்டுடலாம். இது வந்து நமக்கு வந்து வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ നമ്മുടെ மட்டன் எல்லாம் வெந்தாச்சு. இனி நமக்கு இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். அப்பவே சொன்ன மாதிரி பூண்டு, இஞ்சி, 5 பல் சின்ன வெங்காயம், லாஸ்ட் போடுறதுக்கு பெப்பர் பவுடர், சில்லி, ட்ரை சில்லி வந்து நுணுக்கி வச்சிருக்காங்க, ஒரு அரை மூடி லெமன் புழிஞ்சு வச்சிருக்கேன், கருவேப்பிலை, கோகோனட் ஆயில். ஓகே, இனி நமக்கு இதே போல ஒரு பாத்திரம் ஸ்டவ்ல வச்சிருக்கேன். இப்போ பேன் எல்லாம் சட்டி எல்லாம் காஞ்சிருச்சு, நமக்கு ஆயில் ஊற்றிக்கலாம், கோகோனட் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் எல்லாம் காஞ்சிருச்சு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுன்னு கடுகு போட்டுக்கலாம்.
இப்போ கடுகு பொரிஞ்சாச்சு. இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து 4ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். இது போட்டுக்கலாம். கூட வந்து நமக்கு ஒரு பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இனி இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப டீப் ஃப்ரை ஆக தேவையில்லை. ஒன்று லைட்டாக ஸ்மெல் வரணும் அளவுக்கு ஒன்று ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை ஆயிடுச்சு. இனி நமக்கு இதுலேயே வேக வச்சு வச்சிருக்குன்னா மட்டனை ஆட் பண்ணலாம். மட்டன் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி வெந்தாச்சு. நமக்கு இது அதுலேயே ஆட் பண்ணலாம். இதே போல ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நமக்கு அந்த குக்கர் வந்து லைட்டா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அதை வந்து மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றலாம். அந்த குக்கர்ல தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிடுச்சு. இதை வந்து நல்லா ஒன்று கொதிக்கும். இந்த தண்ணி எல்லாம் வந்து நல்லா வற்றின அளவுக்கு நல்லா கொதிச்சு ஃப்ரை ஆகட்டும். ஏன்னா இது வந்து நம்ம இப்போ இந்த டைம்ல வந்து என்ன பண்ணணும்னா உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிடணும். உப்பெல்லாம் கரெக்டா இருக்கு. இப்போ நமக்கு இந்த தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வச்சியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல தேவை இருந்தா உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா ஒரு லைட்டா லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். நான் எனக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுன்னு லெமனோட நீரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த லெமன் நீர் ஊத்துன என்ன இதுன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். சீக்கிரமா கெட்டு போகாது. 2 நாளைக்கு இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. அதனாலதான் இந்த லெமனோட சாறு இதில் ஊத்துறேன். உங்களுக்கு தண்ணியா கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா தண்ணி வேண்டாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இனி இதுலேக்கு நமக்கு லாஸ்ட் இன்கிரீடியன்ஸா பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுல பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். இதுல இது கூட போட்டு காரசாரம் இருந்தாதான் நல்லா இருக்கும். அது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா வட்டியாச்சு. இனி இது இருக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம்னா இன்னும் ரொம்ப தண்ணி எல்லாம் வட்டி தனித்தனியா வந்துருவாங்க. இந்த மாதிரி இனி நமக்கு இதுக்கு சில்லி ரெட் சில்லி வந்து பொடிச்சது வச்சிருக்கேன். இது வந்து இது மேல சும்மா ஒரு லைட்டா போட்டு விட்டுருக்கேன். அது ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இல்லாட்டின்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ நம்மளோட மட்டன் ஃப்ரை வந்து டீப் ஃப்ரை கிடையாது. டீப் ஃப்ரை வேணும்னா நீங்க பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி தேவை இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் இந்த மாதிரி. அப்போ நம்மளோட மட்டன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல நீங்களும் உங்க வீட்டுல சமைச்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே போல சமைச்சு பாருங்க. அப்புறம் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்போ நம்மளோட மட்டன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு.
இதே போல நீங்களும் உங்க வீட்டுல சமைச்சு பாருங்க. ஓகே, அப்ப மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய். நமக்கு இதுவே மூலிக்கு என்ன பண்ணணும்னா ஒரு 3 தண்டு கருவேப்பிலை எடுத்து, பச்சை கருவேப்பிலை எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதோட ஃப்ளேவரும் உள்ள இறங்கும் போது இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே, பாய். மீண்டும் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா? அடுத்த வீடியோல பார்க்கலாம்.